Good evening, students. And இப்போ translation studies அந்த பேப்பரில் second unit டாபிக் வந்து history of translation அண்ட் அதில் ஒரு முக்கியமான டாபிக் தான் இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன். ஓகே, ஒட்டுமொத்த சிலபஸில் இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் ஒரு முக்கியமான டாபிக். பைபிள் டிரான்ஸ்லேஷன் மூலமாக தான் டிரான்ஸ்லேஷனுக்கு இந்த யூரோப்பியன்ஸ் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ கொடுத்தாங்க. டிரான்ஸ்லேஷன் ஹியூமன் லைஃப் மனித வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்ற ஒரு எண்ணமும் இந்த இது இப்போ பைபிள் டிரான்ஸ்லேஷனால தான் நடந்துச்சு. ஓகே, இப்போ என்னன்னா, the spread of Christianity, translation came to acquire another role, that of disseminating the word of God. ஒரு டிரான்ஸ்லேட்டருடைய ரோல் வந்து வேற கட்டத்துக்கு வந்து அந்த ரோல் ஸ்கோப் வந்து அதிகமானுச்சு. எதனால எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷனால தான் அது. ஒரு டிரான்ஸ்லேட்டர்னா என்ன, இப்போ இந்த புக் இருக்கு, இன்னொரு லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி தான் அப்போ வந்து இப்போ கன்சிடர் பண்ணாங்க. பட் டிரான்ஸ்லேட்டர் ரோல் வந்து அது மட்டுமே கிடையாது. நிறைய விஷயங்கள் எஸ்பெஷலி கடவுளுடைய வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட், அது எல்லாருக்குமே ரீச் ஆகும்னா இந்த டிரான்ஸ்லேட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படின்னு எல்லாருமே இது இப்போ உணர்ந்த இது இப்போ எந்த தருணத்துனா இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் மூலமாக தான் இதை வந்து இப்போ இது பண்ணாங்க. ஸோ டிரான்ஸ்லேட்டர் வந்து அவர் வந்து சும்மா டிரான்ஸ்லேட் பண்ணல, கடவுளுடைய வார்த்தையை வந்து நமக்கு வந்து புரிய வைக்கிறாரு அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய சேவை அப்படின்ற ரேஞ்சுக்கு இந்த டிரான்ஸ்லேட்டருக்கான மதிப்பு வந்து கூடுனுச்சு அப்படின்னா இந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் மூலமாக தான் அது. அண்ட் இப்போ என்ன பிரச்சனைனா, பைபிள் டிரான்ஸ்லேஷனில் இப்போ இது வந்து இப்போ பைபிள் டிரான்ஸ்லேஷன் வந்து ஒரு ஷேக்ஸ்பியருடைய ட்ராமாவை டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரியோ அல்லது ஒரு சாதாரண பொயட்ரியை அல்லது ப்ரோஸை டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி வேலை கிடையாது. இப்போ ஷேக்ஸ்பியருடைய மேக்பெத் இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபீல் ஆஃப் த டெக்ஸ்ட் அண்ட் மெயின் மீனிங் சென்ஸ், ஃபீல் ஆஃப் த டெக்ஸ்ட் அண்ட் மெயின் மீனிங் அண்ட் சென்ஸ், இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டா போதும் அப்படின்ற மாதிரி சாதாரண லிட்ரேச்சர் டிரான்ஸ்லேஷனில் இருக்குது. பட் பைபிள் டிரான்ஸ்லேஷனில் பொறுத்த வரைக்கும் அது மட்டுமே இதுவாக ஆகாது. என்னன்னா ஃபெய்த், அது வந்து கிறிஸ்டியன் ஃபெய்த்தை வந்து சொல்லுது. ஒரு சாதாரண ஆள் பைபிள் படிக்கிறான் அப்படின்னா படிச்சிட்ட பிறகு அந்த கிறிஸ்டியன் ஃபெய்த் வரணும். இயேசு கிறிஸ்து இப்போ ஜீசஸ் கிறிஸ்து மேலே இது இப்போ நம்பிக்கை வந்து வரணும் அது. அண்ட் அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப இப்போ முக்கியம். ஸோ சாதாரணமாக ஓகே, இது பைபிள் டிரான்ஸ்லேஷன் எஸ்எல்ல வந்து ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கு, ரைமிங் வேர்ட்ஸோடய சேர்த்து அழகாக நான் வந்து சென்ஸ் டிரான்ஸ்லேஷனும் பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்படின்ற ஒர்க் மட்டும் கிடையாது. அது அதோடு சேர்த்து ஃபெய்த், அந்த ஃபெய்த்தும் அந்த நம்பிக்கையோடு சேர்த்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதுதான் இங்கே வந்து பைபிள் டிரான்ஸ்லேஷனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கு. மிகப்பெரிய சேலஞ்ச் எது அப்படின்னா அந்த கன்வேயிங் த ஃபெய்த், தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், டிஃபிகல்ட்டி இன் டிரான்ஸ்லேட்டிங் பைபிள். ஸோ இப்போ அந்த அப்பேற்பட்ட வேலையை செய்கிறது வந்து இப்போ சாதாரணமாக இது கிடையாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய சேவை மாதிரி அப்படின்னு இங்கே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. டிரான்ஸ்லேட்டர் அவருடைய வேலை சாதாரண இது கிடையாது, அது வந்து ஒரு மிகப்பெரிய சேவை. நம்ம சாதாரண மக்களுக்கெல்லாம் பைபிள்லாம் சொல்லித்தராரு அப்படின்ற ரேஞ்சுக்கு டிரான்ஸ்லேட்டருக்கு முக்கியத்துவம் கிடைக்குது. History of Bible translation is accordingly a history of Western culture in microcosm. Translation of the New Testament were made very early, and St. Jerome's famous condensed version that was to have such influence on succeeding generation of translator was commissioned by Pope Damascus in AD 384. So Bible translation, Bible is nothing but Western culture in microcosm. ஸோ பைபிளில் வந்து யூரோப்பியன்ஸு அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் அந்த அதை வந்து அழகாக சொல்கிற ஒரு விஷயந்தான் இந்த பைபிள். அண்ட் செயின்ட் ஜெரோம் அவர்
பைபிளை வந்து அஃப்கோர்ஸ் இங்கிலீஷில் இல்லை வேறு லாங்குவேஜ் தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. பட் செயின்ட் ஜெரோம் தான் பைபிள் டிரான்ஸ்லேட்டருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். அவர் மற்ற லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணதுனால தான் அண்ட் நிறைய பேர் அவர் வந்து இன்ஸ்பயர் பண்ணுறாரு. நாமளும் நம்ம லாங்குவேஜில் வந்து பைபிள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்பைரிங்காக செயின்ட் ஜெரோம் வந்து இருக்காரு. அண்ட் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷனில் தான் போப் டமாஸ்கஸ் வந்து நிறைய டிரான்ஸ்லேட்டர்ஸ்லாம் அப்பாயிண்ட் பண்ணி அண்ட் ரீஜனல் லாங்குவேஜ் அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜில் பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்ற ஆர்டர் வந்து கொடுக்குறாரு. ஓகே, ஸோ செயின்ட் ஜெரோம் ஒரு பைபிள் டிரான்ஸ்லேஷனில் ஒரு முக்கியமான நபராக இருக்கார். பிகாஸ் ஆஃப் செயின்ட் ஜெரோம் ஒன்லி he actually inspired many translators to translate into Bible. Saint Jerome என்ன சொல்றாரு அப்படின்னா he has gone for sense for translation, not word for word translation. அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து சென்ஸ் டிரான்ஸ்லேஷன் தான் பண்ணியிருக்கேன், வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் வந்து நான் வந்து பண்ணலை அப்படின்னு செயின்ட் ஜெரோம் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அதாவது அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு அந்த ப்ரிஃபேஸில் வந்து இப்போ இதை வந்து சொல்றாரு. ஓகே, அண்ட் அதில் அந்த ப்ரிஃபேஸில் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ இந்த மாதிரி நான் வந்து சென்ஸ் டிரான்ஸ்லேஷன் தான் பண்ணியிருக்கேன். அண்ட் எது பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக ஆயிருக்கு, எது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபெய்த்தை வந்து கன்வே பண்ணுற மாதிரி நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு செயின்ட் ஜெரோம் வந்து அந்த ப்ரிஃபேஸ் டு பைபிள் டிரான்ஸ்லேஷனில் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் Bible translation remained a key issue well into 17th century, and problems intensified with the group of concepts of national culture and with the coming of Reformation. See, இந்த கரப்ட் கிளர்ச்சி பீப்புள் இப்போ ஏமாத்துற இந்த பாதிரியாருங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாதாரண மக்களுக்கு பைபிள் வந்து கிடைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அண்ட் பைபிள் வந்து இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க சர்ச்சுக்கு வரணும், சர்ச்சில் வந்து அந்த நாங்கள் வந்து இப்போ ஏதோ ஒரு சாப்டர் வந்து படித்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம் இப்படின்ற ஒரு ஃபேக்டரில் தான் இது வந்து இப்போ பைபிள் வந்து இப்போ இருந்துச்சு. ஓகே, அண்ட் இந்த ரெஃபர்மேஷன் மார்ட்டின் லூத்தர் கிங் தான் அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணி ப்ரொட்டஸ்டன்ட்ன்ற இதுவே உருவாச்சுது. ஓகே, அண்ட் அவரோட இது மெயின் இது பைபிளில் எல்லா லாங்குவேஜுக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு அந்த இது இப்போ அந்த கான்செப்டே இது இப்போ மார்ட்டின் லூத்தர் ரெஃபர்மேஷன் அந்த ப்ரொட்டஸ்டன்ட் உருவாகிறது மெயின் இப்போ உருவாகிறதுக்கான மெயின் பாயிண்டே என்னன்னா பைபிள் ஷுட் பி டிரான்ஸ்லேட்டட் இன்டு ஆல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுதான் அதனால தான் அந்த ப்ரொட்டஸ்டே நடந்துச்சது. அண்ட் இவங்க கரப்ட் கிளர்ச்சி ஏமாத்துற அந்த கிளர்ச்சி பீப்புள் வந்து இல்லை பைபிள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரோமன் கேத்தலிக்கில் இருக்கக்கூடிய கரப்ட் கிளர்ச்சி பீப்புள் அவங்க சொல்ல பைபிள் எல்லாத்துக்கும் எல்லா லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மார்ட்டின் லூத்தர் கிங் வந்து ப்ரொட்டஸ்டன்ட் வந்து இப்போ இது பண்ணாரு. ஓகே, ஸோ அந்த ரெஃபர்மேஷன் காலகட்டத்தில் தான் இது இப்போ டிரான்ஸ்லேஷன் அந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ்க்கான முக்கியத்துவம் வந்து எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சது. Translator can be used as weapon both dogmatic and political conflict as nations starts to begin to emerge and centralization of the church started to weaken. The evidence in linguistic terms by declining of Latin as universal language. அந்த ரெஃபர்மேஷன் இதனால தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டாக்மா ஒரு பொலிட்டிக்கல் இதுவும் ஒரு சூழ்நிலையும் இப்போ அந்த டிரான்ஸ்லேட்டர்ஸால் தான் ஏற்பட்டுச்சது. இந்த சர்ச்சு சொல்கிறது தான் நம்ம வந்து இப்போ கேட்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. பைபிளில் நாமளே படித்து அண்ட் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் இந்த டிரான்ஸ்லேஷன் மூலமாக தான் ஸ்ப்ரெட் வந்து இப்போ ஆகுது. அண்டு ஏன் நாங்கள் லாட்டின் லாங்குவேஜ் வந்து இப்போ யூனிவர்சல் லாங்குவேஜாக எங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, நாங்கள் எங்களுடைய லாங்குவேஜ் தான் கிரேட் அப்படின்ற ஒரு சிந்தனையும் அந்த ரெஃபர்மேஷன் தான் ஏற்படுத்தி கொடுக்குது. அண்ட் அதனால தான் நிறைய டிரான்ஸ்லேட்டர்ஸ் அவங்க லாங்குவேஜில் பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட்டர் டு டிரான்ஸ்லேட் பைபிள் இன்டு இங்கிலீஷ் யாருன்னா ஜான் வைக்லிஃப் தான் ஃபர்ஸ்ட் டைம்
பைபிள் வந்து இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. 4 வருஷம் எடுத்துக்கிறாரு. 1930 to 1984 தான் பைபிள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்லேட் வந்து பண்ணுறாரு. அண்ட் இப்போ என்னென்னா ஜான் வைக்லிஃப் வந்து உயிரோட எரிச்சு கொண்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ அதனாலேயே அந்த காலத்தாலே ஜான் வைக்லிஃபில் வந்து உயிரோட எரிச்சு கொண்டு இருப்பாங்க. அண்ட் which marked the start of great flowering English Bible translation linked to changing attitude to the role of written text in the church that found part of developing Reformation. ஸோ இப்போ ரெஃபர்மேஷன் இங்கிலாண்டில் உருவானதுக்கு இன்னொரு முக்கிய காரணமும் ஜான் வைக்லிஃப் வந்து இப்போ உயிரோட எரிச்சது தான் அது. அண்டு அவர் நமக்காக பைபிள் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு 4 வருஷம் கஷ்டப்பட்டு இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. பட் அவரே உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னா அண்டு மக்கள் மனசில் பயம் ஏற்படாமல் அண்டு ரேதர் அவர் தான் பெரிய இன்ஸ்பிரேஷனாக மக்கள் மனசில் ஜான் வைக்லிஃப் வந்து இருக்காரு. அண்ட் நிறைய டிரான்ஸ்லேட்டர்ஸ் துணிஞ்சு தைரியமாக இங்கிலீஷில் வந்து இந்த பைபிள்ஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் வந்து இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க அது. ஓகே, அண்ட் சேஞ்சிங் அட்டிடியூட். ஸோ அந்த இன்சிடென்ட்னால தான் அண்ட் இப்போ ரெஃபர்மேஷனும் இங்கிலாண்டில் வந்து இப்போ உருவாகுது. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ராமன் கார்த்திகா இல்லாமல் ப்ரொட்டஸ்டன்ட் அந்த ரெஃபர்மேஷன் வந்து இப்போ இங்கிலாண்டை வந்து உருவாகிறதுக்கு அந்த ஜான் வைக்லிஃப் டிரான்ஸ்லேஷனும் அண்ட் அவரை வந்து உயிரோடு எரிச்சு கொண்டது தான் ஒரு முக்கியமான காரணமாக ஒரு அமையுது. அண்ட் John Wycliffe, the Oxford theologian, put forward the theory of dominion by grace, according to by which man was immediately response to God and law. So இப்போ ஜான் வைக்லிஃப் ஏன் இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் என்ன நம்புறாருன்னா there is no need for middleman. நான் வந்து ப்ரேயர் பண்ணுறேன்னா கடவுள் வந்து ரீச் ஆகும். நான் ஏன் ஒரு இப்போ சர்ச்சுக்கு போய் சர்ச் ஃபாதர் போய் பார்த்து நான் ப்ரேயர் பண்ணணும், எனக்காக நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு நான் ஏன் ப்ரீஸ்ட் கிட்ட போய் கேட்கணும்? நான் ஸ்ட்ரெயிட்டாக கடவுளை வந்து இப்போ ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் இவங்களுடைய இது இப்போ ஜான் வைக்லிஃபுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது அது. அண்டு மனுஷனுக்கும் கடவுளுக்கும் இடையில வேற யாருமே தேவையில்லை. அண்ட் அந்த காட்ஸ் லா வந்து தெரிஞ்சுக்கணும்னா நான் பைபிள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே இது பண்ணிக்கிறேன். இந்த கிளர்ச்சி சொல்றதுக்கு நான் வந்து அடிமையா இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் மேல அப்படின்ற விஷயத்த தான் ஜான் வைக்லிஃப் வந்து சொல்றாரு. Since Wycliffe's theory meant that the Bible was applicable to all human life, it followed that each man should be granted access to crucial text in a language that he could understand, that is the vernacular. Wycliffe's views, which attracted a circle of followers, were attacked as heretical, and he and his group were denounced as lollards. But the work he began continued to flourish. After his death, the disciple John Purvey revised the first edition sometime before. So John Wycliffe அப்புறம் இது ஜான் இப்போ வைக்லிஃப் அப்புறம் ஜான் பர்வே வந்து பண்ணுறாரு. அது இந்த மாதிரி ஜான் வைக்லிஃபுடைய ஸ்டூடெண்ட் தான் இந்த இது ஜான் வைக்லிஃபுடைய ஸ்டூடெண்ட்டு தான் ஜான் பர்வே. அண்ட் அவர் ஜான் வைக்லிஃபுக்கு ரிவைஸ்டு வெர்ஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் வந்து இப்போ எழுதுறாரு. அண்ட் ஜான் வைக்லிஃபுடைய மரணம் வந்து எல்லாரையும் பைபிள் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவர் வந்து இப்போ இருக்கிறாரு. ஸோ மக்கள் மனசில் பயம் ஏற்படாமல் அவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து நிறைய பேர் டிரான்ஸ்லேஷன் வந்து பண்ணுறாங்க அது. ஓகே, அண்ட் ஸோ இப்போ அவர் இப்போ ஜான் வைக்லிஃப் வந்து சாதாரண மக்களுக்கும் அந்த இது இப்போ வேணும், பைபிள் வேணும் அப்படின்ற சொன்ன அந்த விஷயம் வந்து அதனால அவர் வந்து உயிரையும் கொடுக்குறாரு. அண்ட் அப்போ அவருடைய மரணம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக அமையுது அது. ஸோ இப்போ என்னன்னா the second Wycliffe Bible contains the general prologue composed between 1395 to 96. And 15th chapter of prologue describes the 4 stages of translation process. The second version of Bible வந்து என்ன ஆகுது அப்படின்னா
ஜான் பர்வே வந்து அந்த ப்ரொலாக் எழுதுறாரு. அண்ட் இப்போ அந்த ப்ரொலாக்ல 15th சாப்டர்ல அந்த டிரான்ஸ்லேஷன் தியரி வந்து சொல்றாரு. தெர் ஆர் 4 ஸ்டேஜஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். நான் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இந்த மாதிரி 4 ஸ்டேஜஸ் வந்து தான் நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. So what are the 4 stages what are the 4 translation 4 stages of Bible translation by John Purvey? John Purvey 4 stages of Bible translation என்ன சொல்றாரு? டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்ல 4 stages, first stage, second stage, third stage என்னென்ன அப்படின்னு இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, a collaborative effort of collecting old Bibles and glosses and establishing an authentic Latin source text. See, நான் மட்டுமே டிரான்ஸ்லேட் பண்ணல, நிறைய ஸ்காலர்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு சேர்ந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே லாட்டின் டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பைபிளில் உங்ககிட்ட சொன்னான்னு சரியா ஞாபகம் இல்லை, பட் மேக்ஸிமம் உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன். தட் இஸ் பைபிள் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் எ புக் பை இட் செல்ஃப், இட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நிறைய புக்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் பைபிள். பைபிள் பார்த்தீங்கன்னா ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்னு 2 இருக்கு. அண்ட் ஓல்டு டெஸ்டமெண்ட்ல ஜெனிசஸ், ஜாப் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்கு. அது ஜெனிசஸ் ஒரு தனி புக்கு, ஜாப் ஒரு தனி புக்கு. இப்போ நியூ டெஸ்டமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெவல்யூஷன் ஒரு தனி புக்கு, ஜான் ஒரு தனி புக்கு, லூக் ஒரு தனி புக்கு, அண்ட் அகைன் ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல ப்ராவர்ப் ஒரு தனி புக்கு, அண்ட் சாம்ஸ் ஒரு தனி புக்கு. இந்த எல்லா புக்ஸையும் சேர்ந்தது தான் பைபிள். ஓகே, அண்ட் ஒரிஜினலா இந்த நிறைய புக்கு வந்து பைபிள் இருக்கக்கூடிய நிறைய புக்கு வந்து ஹீப்ரூ லாங்குவேஜில் தான் எழுதியிருக்காங்க. ஓகே, அண்ட் ஸோ பைபிளுடைய ஒரிஜினல் வெர்ஷன் வந்து நிறைய லாங்குவேஜில் தான் எழுதப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த பைபிள். அதில் ஹீப்ரூ லாங்குவேஜ் வந்து இப்போ நிறைய புக்ஸ் வந்து கவர் ஆகுது. ஓகே, ஸோ லாட்டினில் தான் ஃபர்ஸ்ட் பைபிள் எழுதுறாங்க அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு செயின்ட் வந்து நிறைய லாங்குவேஜில் வந்து இப்போ இந்த பைபிள் வந்து எழுதியிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இப்போ அந்த இதுவே இப்போ லாட்டின் டெக்ஸ்டே, லாட்டின் பைபிளே டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் தான் அது. பட் இந்த கரப்ட் கிளர்ஜி பீப்புள் லாட்டின் லாங்குவேஜ் தான் அங்கே கிரேட்டஸ்ட் லாங்குவேஜ். அண்ட் பைபிளை வந்து வேர்ட் ஆஃப் கார்டை வந்து உங்கள் நேட்டிவ் லாங்குவேஜ்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அண்ட் பைபிள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து வாங்க, இல்லைன்னா நீங்கள் லாட்டின் லாங்குவேஜை கற்றுக்கோங்க அப்படின்னு அநியாயம் பண்ணவங்க தான் இந்த ரோமன் கேத்தலிக் கரப்ட் கிளர்ஜி பீப்புள். ஓகே, ஸோ இப்போ இதுதான் ஒரு ஃபேக்ட், இதுதான் உண்மை அது. அண்டு இப்போ என்னன்னா, ஜான் பர்வே என்ன சொல்றாருன்னா, நாங்கள் இப்போ எங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் பைபிளில் ஒரிஜினல் வெர்ஷன் எல்லாத்துமே தெரியாது. அண்ட் அதனால நாங்கள் வந்து லாட்டின் பைபிளை வந்து இப்போ எடுத்துக்கிட்டோம், லாட்டின் டெக்ஸ்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். அண்ட் இப்போ நிறைய ஸ்காலர்ஸோடைய இப்போ டிஸ்கஷனில் சும்மா நான் மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அப்படியே பப்ளிஷ்லாம் பண்ணல, ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சென்டென்ஸும் நாங்கள் வந்து இப்போ ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். A comparison of versions. ஸோ மற்ற வெர்ஷன்ஸ், மற்ற லாங்குவேஜ் அதையெல்லாம் கூட நாங்கள் வந்து படித்து அண்ட் கம்பேர் பண்ணி இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கவுன்சிலிங் வித் ஓல்டு கிராமேரியன்ஸ் அண்ட் ஓல்டு டிவைன்ஸ் அபவுட் ஹார்ட் வேர்ட்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் மீனிங்ஸ். ஸோ ஸ்டேட்ஸில் என்னன்னா, நிறைய கிராமேரியன்ஸ், நிறைய ஸ்காலர்ஸ் கிட்டலாம் அவங்க கிட்டலாம் போய் டிஸ்கஸ் பண்ணி எஸ்பெஷலி கஷ்டமான வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள்லாம் என்ன அப்படின்லாம் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு பண்ண டிரான்ஸ்லேஷன் தான் இது அப்படின்னு தேர்ட் ஸ்டேஜில் சொல்றாரு. Translating as clearly as possible the sentence with the translation corrected by group of collaborators. என்னன்னா, நாங்கள் பண்ணது வந்து சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன், தட் இஸ் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு மீனிங். ஒவ்வொரு வார்த்தையும் வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணவே இல்லை, ஒரு சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸ்ல உடைய மீனிங் அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். அது ஸோ we did not go forward for a translation, rather sense translation. சென்ஸ் டிரான்ஸ்லேஷன் அவனும் நிறைய ஸ்காலர்ஸோட கொலாபரேஷன்ல தான் இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு 4 ஸ்டேஜஸ் வந்து
ஜான் பர்வே வந்து 15th சாப்டர் இந்த ப்ரிஃபேஸ் டு பைபிளில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, we shall continue in the next video. Thank you.